நான் ஒரு முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சரிடத்தில் நேருக்கு நேர் கேட்டேன், இது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கரூரிலே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த இடம் கேட்டாலும் காவல்துறை அனுமதி கொடுத்து பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கின்றீர்கள். அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா கரூரில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அனுமதி கொடுப்பதில்லை, கேட்ட இடத்துல அனுமதி கொடுப்பது கிடையாது. நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதியிட்ட மன்றாடி போராடி கூட்டத்திற்கு அனுமதி வாங்கி நடத்துகின்ற நிலை இருந்தது என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்த பொழுது இனி அப்படி நடக்காது, எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே அவர் பதிலளித்தார். ஆனால் நிலைமை இப்படியா இருந்தது. இப்பொழுது கூட எங்களுடைய எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நாங்க கேட்கிற இடத்துல கொடுக்கல, ஒரு சாலையில் கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த இடத்துல தான் இப்போ நடந்த சம்பவம். எண்ணி பாருங்க. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, சக்கரம் சுத்திட்டு இருக்குது, கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும், உங்களுக்கும் இந்த நிலை வரும். மீண்டும் இந்த எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் ஆதரவோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார். அந்த சபதத்தின்படி சட்டமன்றத்திலே பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே முதலமைச்சராக அமர்ந்தார். அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது நானும் சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அவரோட பணியாற்றக்கூடிய சூழ்நிலை எம்எல்ஏவா இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்திலே திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள். அவர் தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், சேலையை பிடித்து இழுத்தார்கள். அப்பொழுது அம்மா அவர்கள் கர்ச்சித்தார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எப்படி சட்டமன்றத்திலே சபதம் எடுத்தாரோ அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை தாக்கிய இந்த சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று பெரும்பான்மை இடங்களில் நான் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சரா சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சொன்னார்கள். அதே போல மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஆக ஒரு கட்சியுடைய தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வளவு இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும் இந்த திமுக விளைவித்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது மட்டுமில்ல, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இடையூறு செய்தார்கள். இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு இந்த கட்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற பொழுதும் இடையூறு செய்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ன என்ற மாபெரும் கட்சி தமிழகத்திலே அதிக ஆண்டு ஆண்ட கட்சி அல்ல திமுக கட்சி.